காலை வணக்கத்துடன் நண்பர்களே. நீங்க ஒரு வெற்றியாளர்னா, இந்த நேரத்தில ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கங்க. "இல்ல சாமி, கொஞ்சம் அப்படிதான், டல்லா தான் இருக்கு." அப்படின்னா, லிசன் பண்ணுங்க. வாழ்க்கையில வெற்றிங்கிறது ஒரு புள்ளியோட தொடர்ச்சி. அந்த புள்ளி வந்து மௌனமா, சிறப்பா, சக்சஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டா செலக்ட் ஆயிருந்ததுன்னா மட்டும் தான், அது வெற்றியா போயிட்டுருக்கும். சிலருக்கெல்லாம் நெகட்டிவ், 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 நெகட்டிவாவே தான் இருந்துட்டுருக்கும். ஏன் நெகட்டிவ் வருது? எஸ். நம்ம அத இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துருவோம். காலையில நேரத்துல எந்திரிச்சா வெற்றி கிடைக்குமா? சார் காலையில எந்திரிச்சு பார்த்தேன் சார், கிடைக்கல. 2 மணி நேரம் வேலை டெய்லி எச்சா செஞ்சா சக்சஸ் ஆகுமா? செஞ்சு பார்த்தேன் சார், சக்சஸ் ஆகல. எக்ஸ்ட்ரானரி எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரானரி நாலேட்ஜ் அந்த மாரி ஏதாவது கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு செஞ்சா நல்லா இருக்குமா? பண்ணி பார்த்தேன் சார், சக்சஸ் ஆகல. இல்ல நம்ம மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு 2 பேர், 3 பேர் இல்ல கூடுதலான நபர்கள வச்சு ஏதாவது தொழில செஞ்சு பார்க்கலாமா? செஞ்சு பார்த்தேன் சார், சக்சஸ் ஆகல சார். இல்ல நம்மளுக்கு நேரம் சரியில்லைங்க. நாங்க கோயில், குளம் அந்த மாரி ஏதாவது போயிட்டு வந்தா சரியாயிருமா? போயிட்டு வந்துட்டேன் சார். அப்பவும் சரியாகல. அப்டின்னா, மொத்தத்துக்கு நம்மள படுக்க போட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினா தான் நாம எந்திரிக்க முடியும். அது எப்படி எந்திரிக்கலாம்? அப்படிங்கிற ஒரு தகவலோட இன்னைக்கு நாம கலந்துரையாடுவோம். காலையில எந்திரிச்சீங்க, நேரத்துல தூங்குனீங்களா? நீங்க எந்திரிக்கிறது உங்களுடைய ஒரு ஒரு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க, இரவுல நேரத்துல தூங்குனீங்களா? உங்களுக்கான உறக்கம்ங்கிறது சிறப்பா இருந்ததா? அதே மாரி ஒருத்தருடைய வேலை நேரங்கிறது ஒரு 8 மணி நேரம் ஆவரேஜ் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 8 மணி நேரத்துல வேலைய மட்டும் தான் செஞ்சீங்களா? இல்ல சார் நான் ஒரு கூடுதலா ஒரு 2 மணி நேரம் கூட செஞ்சேன். மொத்தம் ஒரு 10 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கீங்க. அந்த 10 மணி நேரத்துல உங்களோட வேலைகள மட்டும் செஞ்சீங்களா? இல்ல சார். எஸ். எக்ஸ்ட்ரானரி எக்யூப்மென்ட்ஸ், நாலேட்ஜ், அப்டேட், ட்ரெய்னிங் அதெல்லாம் கத்துட்டு வந்தேன் சார் அப்டின்னீங்களே. அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்லேருந்து ப்ராப்பரான அலைன்மென்ட்ல எல்லாமே லேர்ன் பண்ணி வச்சிருந்து, இடையில ஏதோ எரர் வந்தது அப்டின்னா, அந்த ட்ரெய்னிங்லாம் 100% பயனுள்ளதா இருந்திருக்கலாம். இல்ல சார் முழு மூச்சா தான் முழுவதுமா ஃப்ரெஷ்ஷா ட்ரெய்னிங் எடுத்தேன் அப்டின்னா, ஒரு ஃபீல்டுக்கே வந்து நம்ம ஒரு ஜூனியர் லெவல்ல தான் இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் காலம் ஆகும். எஸ். சார் நெறைய ஆட்கள போட்டு வேலை செஞ்சோம். அப்பவும் சக்சஸ் ஆகல. எஸ். ஆட்கள போட்டேங்க. நம்ம ஆட்கள போட்டோம்னா, அந்த ஆட்கள வேலை செய்யக்கூடிய அளவுக்கான நம்மளுக்கு நாலேட்ஜ் இருக்கும். நாம அப்டேட்டா இல்லாம ஆட்கள வச்சு வேலை செஞ்சோம்னா, அது புரோக்கரேஜ் மாரியான ஒரு ஜாப் தான். ஸோ அப்பவும் சக்சஸ் ஆகல. சென்டிமென்ட்டா கோயில், குளத்துக்கெல்லாம் போனோம். ஒரு டிசைன, ஒரு டெம்ப்ளேட்ட நாம தான் உருவாக்கணும். நம்மளுக்கு தான் டிமாண்ட் இருக்கு. அத இன்னொருத்தர்ன்னா அது கடவுள்ட்டயோ, இல்ல வேற யாரோ ஒரு நபர்ட்டயோ கொண்டு போய் நம்ம வேண்டுதல சொல்லி நீங்க பண்ணி குடுக்கணும் அப்டின்னா, அவங்களுக்கு அத பத்தி தெரியாம இருக்கலாம். அவங்க இந்த இடத்துல பயணம் பண்ணாம இருக்கலாம். அவங்க இன்டச்சபிள் அதாவது நம்ம கூட டச்‌ல இல்லாதவங்களா இருக்கலாம். சாரி அன்டச்சபிள். அன்டச்சபிளா இருக்கலாம். நம்ம நம்பிக்கையின் பேர்ல நெறைய விஷயங்கள செய்யும்போது, அ அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நாம வேல செஞ்சா தான் அது சக்சஸ் ஆகும். அப்போ கடவுள், கோயில் அதெல்லாம் போயுமே சக்சஸ் ஆகல அப்படிங்கிறது எல்லாமே காரணம் வந்து என்னன்னா, நான் சொன்ன இவ்ளோ விஷயங்கள் தான். அப்போ என்ன பண்ணனா நம்மளுக்கு ஒரு ஃபீல்டு நல்லாருக்கும்? நான் சேல்ஸ்ல இருக்கேன் சார். சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கேன். மார்க்கெட்டிங்ல இருக்கேன். நீங்க எதுல வேணாலும் இருங்க. என்ன ஃபீல்டுல வேணாலும் இருங்க. சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, முதல்ல நம்ம மைண்ட ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணி வைக்கணும். அதுக்கு நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம உடம்பு ஃபிட்டா இருந்தா மட்டும் தான் ஒரு டிசைன, ஒரு டெம்ப்ளேட்ட நம்ம உருவாக்க முடியும்.
நான் இங்கே சொல்கிற டிசைன் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை தான். நம்ம யார் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் யார், நம்மளோட பிஸ்னஸ் என்ன, நம்மளோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரி என்ன, நம்மளுக்கு பணம் சார்ந்த அனுபவம் என்ன, தொழில் சார்ந்த அனுபவம் என்ன, என்னெல்லாம் எக்ஸ்டர்னல் அதாவது நம்ம சுற்றி சர்க்கிளில் இருக்குது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்ன நாலேஜ் இருக்குது, நம்ம கரண்ட்டில் என்ன அப்டேட்டில் இருக்கிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆக முடியும். சார் இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும்? நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா ஒரு 45 டேஸில் 90 டேஸ்லாம் வராது. குறைஞ்சது ஒரு வருஷம் நீங்கள் ஃபுல்லாக அப்டேட் ஆகணும். நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணால் அந்த டெக்னாலஜி அடுத்த ஒரு வருஷத்துக்கான அப்டேட்டை கொண்டு வந்து மறுபடியும் உட்கார வச்சிடும். ஸோ நீங்கள் லைவில் அப்டேட்லேயே இருக்கணும். கரண்ட் அப்டேட்டாக இருக்கிற அளவுக்கு உங்களோட லைவ் இருக்கணும், அதாவது அப்டேட் இருக்கணும். அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். சார் நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தேன், அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோமே. அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்னா, அந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி போயிட்டுருக்கு, எந்த ஏரியாவில் போயிட்டுருக்கு, ஒன்று அந்த ஏரியாவுக்கு நீட் இருக்கா, அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, நம்ம உள்ளே வந்துட்டோம்னா காம்படிட்டரில் யார் இருப்பாங்க, அவங்க எவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, கஸ்டமர் க்ரோத் வந்து என்ன மாதிரி பொசிஷன்லாம் இல்லை இருக்குது. இன்றைக்கி வந்து ஷார்ட் டைமில் ஒரு விஷயத்தை செய்ய முடிய அளவுக்கான ஆட்கள் யாருன்னு கஸ்டமர்ஸ் தொலைவுறாங்க. அதுக்கான விஷயங்களோட நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற விஷயங்களை, எக்கனாமி அதாவது பெட்டர் ப்ரைஸஸ், ஒரு விஷயம் தேவைப்படுது கிளைண்ட்டுக்கு அப்படின்னா அவங்க பெட்டர் ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. அது கிடைக்குதான்னு நம்ம கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது கிரெடிட்டு, உங்களால் கடன் கொடுக்க முடியுமா, பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது, கடன் கொடுக்க முடியுமா. அடுத்தது வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது நீங்கள் சேல்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். கமாடிட்டி பொறுத்தவரைக்கும், சர்வீஸை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அதுலேயும் இருக்குது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அடுத்தது இன் ஃபியூச்சர் அந்த கிளைண்ட்டு நம்மளை ரெஃபர் பண்ணுவாரா. அடுத்தது நம்ம இந்த ஃபீல்டில் அடுத்த கட்ட டெக்னாலஜின்னு ஒன்று வந்தால் நம்ம அப்டேட்டில் லைவில் இருப்போங்கிற ஒரு விஷயத்தை கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியுமா. அடுத்தது நீங்கள் எல்லாமே ரிட்டர்னபிள் ஜாபாக பண்ணுறீங்களா. ரிட்டர்னபிள்னால் எழுத்துப்பூர்வமான ஜாபாக பண்ணணும். நான் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினேன், அது ரிட்டர்னபிளாக இருக்கணும். நான் ஒருத்தருக்கு செலவு பண்ணேன், அது ரிட்டர்னபிளாக இருக்கணும். இது ஒரு விதத்தில் என்னென்னா ஒரு ரெக்கார்டு. நீங்கள் ரெக்கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து வீக்லி எப்படி போயிட்டுருக்கு, மந்த்லி எப்படி போயிட்டுருக்கு, 3 மந்த் ஒன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, 1 இயர் ஒன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா எடுக்க முடியும். ஸோ ஃபைனான்ஷியல் டேட்டாவை நம்ம எடுக்கணும். ரெண்டாவது, ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு ஜாபோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான வருமானங்களை வந்து நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே தான் நம்ம மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை கொண்டு வந்து சொந்த தேவைகள்னு சொல்லக்கூடிய வீடு சம்மந்தப்பட்ட ஏதாவதுக்கோ இல்லை மருத்துவம் சம்மந்தப்பட்டது ஏதாவது இதர செலவுகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த அளவு அதில் வரக்கூடிய இன்கமோ அதில் இருக்கக்கூடிய சொத்துக்களையோ ஏதாவது ஒரு விஷயங்களையோ வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படியெல்லாம் உபயோகப்படுத்தினோம்னா அதோட டெவலப்மெண்ட் குறைஞ்சிரும். அந்த இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட், அந்த சர்வீஸ் ஃபீல்டோ இல்லை சேல்ஸ் ஃபீல்டோ அதில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்போது நம்ம கான்ஃபிடண்ட்டாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டால், இப்போ லைன் பை லைனாக சொல்கிறேன், இதுதான் நம்மளுக்கான முக்கியமான தகவல்கள். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி என்னவா வேணாலும் இருக்கலாம், குறைஞ்சது நம்ம அதை அப்டேட் பண்ணுற வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ரெண்டாவது, அது சம்மந்தப்பட்ட முழு நாலேஜை டெய்லி அப்டேட் பண்ணணும். ஏதாவது ஒரு விதத்தில் புக்ஸ்லேயோ மீடியாலேயோ இல்லை அனுபவத்துலேயோ வேறு யாரோ காண்டாக்ட் பண்ணியோ இல்லை அந்த பொருட்களை வாங்கியோ யூஸ் பண்ணியோ இல்லை எதையாவது ஒன்று பண்ணியோ நம்ம அதை வந்து முழுவதுமாக அப்டேட்டில் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம ஜெயிக்க முடியாது. அடுத்தது ப்ரைஸஸ் சொன்னேன் இல்லையா, ப்ரைஸஸ் வந்து மேக்ஸிமம் பெட்டர் ப்ரைஸஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்ச நாளில் நம்ம அப்டேட் ஆக முடியும். ஸோ மார்க்கெட்டிங் அப்படி தான், நீங்கள் பெட்டர் ப்ரைஸ் என்னைக்கு கொடுக்குறீங்களோ அப்போ தான் மார்க்கெட் ஆகும்.
அதே மாரி வாரண்டி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கஸ்டமருக்கு இந்த குட்வில் நம்ம நல்ல குவாலிட்டியா குடுத்துருக்கோம், நல்லா பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு குட்வில் இருக்கணும். ரிவ்யூஸ் அது வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு நியர்பை லொகேஷன்லயோ, இல்ல ஷார்ட் டைம்ல ஒரு சர்வீஸையோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தையோ கொடுக்கக்கூடியவங்களான ஒரு லொகேஷன்ல இருக்கணும். லொகேஷன் இஸ் மஸ்ட். அடுத்தது டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா, லீகலா ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அதாவது ரிட்டனபிளா எல்லாமே இருக்கணும். ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லாம் ப்ராப்பரா இருக்கிற மாரி நம்ம கொண்டு வரணும். மத்தவங்க ரிட்டர்ன் குடுக்கலீங்க, அவங்க அங்க வாங்குறாங்க, இங்க நீங்க எதுவுமே பேசாதீங்க. நீங்க எப்படி? அத மட்டும் பண்ணுங்க. சக்சஸ்ங்கிறது நம்ம கூடயே தான் இருக்கும். ஒரு சக்சஸ வந்து யாராலயுமே தடுக்க முடியாது. என்ன வேணா தாமதப்படுத்தலாம் அவ்வளோதான். நம்மளோட வெற்றியே மற்றவங்க என்ன பண்ணலாம்? தாமதப்படுத்தலாம். பட் தடுக்கவெல்லாம் முடியவே முடியாது. இதுதான் உண்மை. ஆகையால நாம எவ்வளவு தூரம் ஒரு இண்டஸ்ட்ரியோ, ஒரு மார்க்கெட்டிங்கோ, ஒரு சேல்ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த பண்றோம்னு நெனைக்கிறோமோ, அதுக்கான முழு ஆளுமைங்கிற விஷயங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, அதையோட பயன்பாடுகள முழுவதுமா நம்ம அடையறக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு 3 மந்த்லயோ, ஒரு 90 டேஸ் அதாவது ஆவரேஜ் வந்து போதும்னு நெனைக்காம, அத லைவ்ல அப்டேட் பண்றதுக்கு ஒரு வருஷக்கணக்குல நீங்க டைம் எடுங்க. சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் தொழிலில் சிறந்து வெற்றியடைய வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தேங்க் யூ.